ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து நம்ம சிலிக்கான் மோல்ஸ் இருக்கு இல்லையா, அதில் வந்து நம்ம எப்படி டெரகாட்டா ஜுவல்லரிஸை வந்து மோல்ட் பண்ணி எடுக்கிறது அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கப்புறம் அதனோட மெயின்டெனன்ஸ் பற்றியும் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ டீட்டெயிலாக இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சிலிக்கான் மோல்ட் வந்து நான் ஆன்லைனில் தாங்க வாங்கினேன். இது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம என்ன பண்ணணும்னா, நல்லா வந்து அதை தொடச்சிட்டு ஒரு வாட்டி வந்து வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம நல்லா காய வச்சு எடுத்துகிட்டு தான் யூஸ் பண்ணணும். இப்போ பார்த்திங்கன்னா வந்து நான் இங்கே வந்து சின்ன சின்ன ஒரு டிசைன்ஸ் எல்லாம் அதில் வந்து வச்சு நான் வந்து ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுறேன். எப்படி வந்து அது சரியாக வருதா இல்லையா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக ஒரு சின்ன டிசைன் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு பெண்டன்ட் டிசைன் மாதிரி நான் பண்ணுறேன். இதில் வந்து அங்கே இருந்த டிசைன்ஸ் வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா வந்து அன்னப்பறவை மாதிரி ஒரு டிசைனும், அதுக்கப்புறம் இன்னொரு சிலிக்கான் மோல்டில் வந்து நம்மளுடைய கனெக்டர்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த கனெக்டர்ஸில் வந்து நம்ம ஓவல் ஷேப்பு, ரெக்டாங்கிள் ஷேப்பு, ஸ்கொயர் ஷேப்பு இந்த மாதிரிலாம் இருந்துச்சு. ஸோ இதை வச்சு நம்ம ஒரு சின்ன பெண்டன்ட் பண்ணலாம் அப்படின்னு தான் நான் இங்கே பண்ணிகிட்ருக்கேன். இப்போ இங்கே பார்த்திங்கன்னா நம்ம அந்த மோல்டில் வச்சு நம்ம எடுத்த உடனே நம்மளோட வேலை முடிஞ்சிரும் அப்படின்னு நினைக்கிறோம். அது இல்லாமல் நம்மளுக்கு வந்து பர்ஃபெக்ட் ஷேப் வரணும் அப்படின்னா இந்த பாருங்கள், நான் இங்கே வந்து டூல்ஸ் வச்சு எக்ஸ்ட்ராவாக இருக்கிற அந்த கிளேவெல்லாம் வந்து நான் கட் பண்ணி எடுக்கிறேன். ஸோ அந்த மாதிரி பண்ணால் தான் உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக வந்துட்டு அந்த ஷேப் வந்து கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஒரு ட்ராப் ஆயில் அண்ட் வாட்டர் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த சைட்ஸில் வந்து எக்ஸ்ட்ராவாக இருக்கிறத கட் பண்ணி எடுத்துட்டோம் இல்லையா, அந்த இடத்துலலாம் வந்து லைட்டாக தடவி விட்டிங்கனாலே அந்த சாஃப்ட் டெக்ஸ்சர் வந்து உங்களுக்கு வந்துடும். இப்போ வந்து நான் இதை வந்து பெண்டன்ட்குள்ளே நான் வந்து இதை வந்து பெண்டன்ட் மாதிரி யூஸ் பண்ண போகிறேன், இல்லைனா வந்து அதுக்குள்ளே வந்து ஏதாவது டிசைன்ஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து இதில் ஹோல்ஸ் போட்டு அந்த மாதிரி வச்சுக்கலாம். அப்படி இல்லைனா நான் வந்து ஸ்டட்டு மாதிரி யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் ஹோல்ஸ் எல்லாம் போட வேணாம். ஜஸ்ட்டு வந்து அதை காய வச்சுட்டு நம்ம எப்பயும் போல் பெயிண்டிங் பண்ணிவிட்டு பின்னாடி வந்து நம்ம ஸ்டட்டு வந்து ஒட்டிடுவோம். ஸோ அதுதான் ப்ரொசீஜர். எப்பயுமே வந்து நம்ம எதுவாக இருந்தாலும் சரி, நம்ம சிலிக்கான் மோல்டு யூஸ் பண்ணி பண்ணாலும் சரி, நார்மலாக கையிலேயே டிசைன் பண்ணாலும் சரி, எப்பயுமே ஒரு செட் பண்ணும்போது நம்ம எக்ஸ்ட்ராஸாக வந்து 2-3 இந்த மாதிரி டிசைன்ஸ் வந்து பண்ணி வச்சுக்கிறது பெட்டர். ஸோ தட் நம்மளுக்கு பேக் ஆகும்போது உடையுதோ இல்லைனா வந்து ட்ரை ஆகும்போது உடையுதோ அந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ்லாம் வரும்போது நம்மளுக்கு வந்து தேவையில்லாத டென்ஷன் இல்லாத இருக்கும் அந்த டைமில் நம்மளுக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதோட மெயின்டெனன்ஸ் வந்து நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, மெயின்டைன் எப்படி பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிலிக்கான் மோல்டை நீங்கள் பண்ணி முடித்த உடனே அதை வந்து என்ன பண்ணோன்னா நல்லா ஏன்னா நீங்கள் வந்து இதில் ஆயிலால் ப்ரஷ் பண்ணியிருப்பீங்க நல்லா நீட்டாக வரணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ உள்ளே வந்து கண்டிப்பாக ஆயில் வந்து இருக்கும், க்ளே இருக்கும். ஸோ நம்மளோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் எல்லாமே உள்ளே இருக்கும் இல்லையா. ஸோ நீங்கள் அதை அப்படியே எடுத்து வச்சிட்டிங்கன்னா அது என்ன ஆகும்னா வந்துட்டு நீங்கள் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணாமல் வச்சிட்டிங்கன்னா ஒரு மாதிரி ஃபங்கஸ் மாதிரி ஃபார்ம் ஆகிடும். ஸோ நம்ம என்ன பண்ணோன்னா எப்பயுமே இது யூஸ் பண்ணதுக்கப்புறம் இதை வந்து நம்ம நல்லா வந்து சோப் போட்டு க்ளீன் பண்ணிவிட்டு வெயிலில் வச்சிட்டிங்கனாலே அது அழகாக வந்து ஆறிடும். துணியில் கொஞ்சம் தொடச்சிட்டு வச்சிட்டிங்கன்னா நீட்டாக ஆறிடும். அதுக்கப்புறம் நம்ம வந்து எப்பயும் போல் அதை வந்து ஏதாவது ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம். இங்கே பார்த்திங்கன்னா நான் வந்து இதே மாதிரி ஒரு பெரிய பெண்டன்ட்டுக்கு வந்து பண்ணுறதுக்கு நான் இங்கே பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து ரீசெண்டாக வந்துட்டு இந்த சிங்கிள் பெண்டன்ட் மட்டும் இருக்க மாதிரியான டிசைன்ஸு, அதுக்கப்புறம் இன்விசிபிள் ஜுவல்லரிஸு இதுதான் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி எதாவது பண்ண முடியுமான்ட்டு அந்த சிங்கிளாக ஒரே ஒரு பெண்டன்ட் இருக்குது பாருங்கள், அதையும் நான் மோல்டரில் போட்டு தான் எடுத்தேன். ஸோ இது எல்லாமே வந்து நம்ம ரெடி பண்ணுறதுக்கு வந்து மோர் தென் ஒரு 1/2 கூட நம்மளுக்கு ஆகாது. ஏன்னா சிலிக்கான் மோல்டு யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதால. ஆனால் நம்ம கையில் என்ன இருந்தாலும் நம்ம கையில் பண்ணும்போது அந்த ஒரு பர்ஃபெக்ஷன் வந்து இதில் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஆனாலும் என்னென்னா வந்து நீங்கள் வந்து டைம் சேவ் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா சிலிக்கான் மோல்டு வாங்கி யூஸ் பண்ணுறது பெட்டர். பட் நான் வந்து எனக்கு வந்து இப்போதைக்கு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு அந்தளவுக்கு எனக்கிட்ட காசு இல்லை அப்படின்னு நான் இப்போ தான் புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க பரவாயில்ல, உங்களுடைய கையில் இருக்க டிசைன்ஸ் நீங்கள் ஏதாவது ஒரு டிசைன்ஸ் வந்து நான் இதுக்கு முன்னாடி சொன்னேன் இல்லைங்களா,
எம்சிலில் வச்சு அதில் வந்து ப்ரெஸ் பண்ணி அந்த நம்மளோட ஸ்டட்டையே அதில் ப்ரெஸ் பண்ணி எடுக்கிறது அந்த மாதிரிலாம் சொல்லியிருந்தேன் நான். ஸோ அந்த மாதிரி நம்ம வீட்லேயே கூட மோல்டு மாதிரி ரெடி பண்ணி அதில் கூட நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா நம்மளால் எவ்வளோக்கு எவ்வளோ வந்து ஃபினிஷிங் எப்பயுமே வந்து நம்ம ஒரு பெண்டன்ட் பண்ணுறோம் இல்லைனா ஸ்டட்டு பண்ணுறோம் அப்படின்றப்போ ஃப்ரண்ட்டில் எந்த அளவுக்கு ஃபினிஷிங் இருக்கோ அதே அளவுக்கு பின்னாடியும் நம்ம வந்து ஃபினிஷிங்கன்றது கண்டிப்பாக கொடுக்கணும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இதுக்கு தேவையான கனெக்டர்ஸ் எல்லாம் வந்து நம்ம கனெக்ட் பண்ணிவிட்டு, அதே மாதிரி இந்த எக்ஸ்ட்ராவாக நம்ம வந்து இந்த ஓவல் ஷேப்பில், அதுக்கப்புறம் வந்து இந்த ஃப்ளவர் ஷேப்பில் இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதெல்லாம் கூட இதோட வந்து ஜாயின் பண்ணி நம்ம வந்து ஒரு சின்ன சோக்கர் மாதிரி நம்ம ரெடி பண்ணலாம். இந்த சோக்கர் பண்ணுறதுல வந்து நம்மளுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பெண்டன்ட் பண்ணுறதுக்கும் சோக்கர் பண்ணுறதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து பெண்டன்ட் பண்ணும்போது நீங்கள் பீட்ஸு, அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன ஐட்டம்ஸ்லாம் நிறைய பண்ண வேண்டியதாக இருக்கும். ஆனால் நீங்கள் சோக்கர் பண்ணும்போது அந்த நீங்கள் வச்சுருக்க அந்த மோல்ட்லேயே நிறைய டிசைன்ஸ் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம். ஸோ வந்து உங்களுக்கு கொஞ்சம் டைம் சேவ் ஆகும். ஏன்னா பீட்ஸ் பண்ணுறதுக்கும் வந்து கொஞ்சம் பொறுமையாக நம்ம பண்ணணும். அதே மாதிரி வந்து எல்லாமே ஈக்குவல் சைஸில் இருந்தால் தான் நம்மளுக்கு கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இந்த சோக்கரில் வந்து நீங்கள் பீட்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்றப்போ பீட்ஸும் கம்மியாக யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி வந்து உங்களுடைய க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பண்ணி வச்சுருக்க டிசைனையே வந்து ரிப்பீட்டடாக ஒரு 10-12 டிசைன் பண்ணிங்கன்னா கூட அதை கனெக்ட் பண்ணி ஒரு சோக்கராக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இருக்கிற பசங்கள்லாம் வந்து ஒரு ஹாரம் இல்லைன்னா ஒரு நெக்லஸை விட ஒரு சோக்கர் செட்டு வந்து ரொம்ப விரும்பி வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு சிலிக்கான் மோல்டு பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நீங்கள் எந்த அளவுக்கு வந்து அதை யூஸ் பண்ணுறீங்களோ அதே அளவுக்கு வந்து நம்ம அதை வந்து நீட்டாக வாஷ் பண்ணி அதை வந்து நம்ம வச்சுக்கிட்டா தான் நெக்ஸ்ட் டைம் நம்ம யூஸ் பண்ணும்போது அது வந்து நம்மளுக்கு நீட்டாக இருக்கும், ஃபினிஷிங்கும் நீட்டாக இருக்கும். அதே சமயத்தில் வந்து நம்மளுக்கு அன்வான்ட் மெஸ்ஸி இல்லாமல் இருக்கும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.